வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பார்க்குறோம். இப்ப இந்த அமர்வுல அரசு பொதுத் தேர்வுல கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் பார்க்குறோம். இது இந்த வீடியோவினுடைய பகுதி 4. இந்த வீடியோ முழுவதும் நாம பயன்படுத்தக்கூடிய சூத்திரங்களை முதல்ல பார்ப்போம். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இதுக்கான சூத்திரம் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n = n × n + 1/2. அடுத்தாப்புல நாம பார்க்கக்கூடிய சூத்திரம் முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். இது பாருங்க 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா n தான் கொடுத்துருக்கு. முன்னாடி ப்ளஸ் இல்லை, n உறுப்புகள் முடிய. இந்த மாதிரி கேட்டால் n². அப்படி இல்லாமல் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + l, அதாவது கடைசியில் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ஒரு ஒற்றை எண் கொடுத்துருந்தா இந்த சூத்திரம். இந்த ரெண்டாவது சூத்திரம் புஸ்தகத்தில் இருக்காது. இந்த சூத்திரத்திலிருந்து பெறப்பட்டது தான் இந்த சூத்திரம். சரியா? இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இது 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா n² = n × n + 1 × 2n + 1/6. அடுத்தாப்புல ஒரு சூத்திரம் பார்க்க போகிறோம். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா n³ = n × n + 1/2². இந்த 4 சூத்திரங்களும் நல்லா முக்கியமானவை. 2 மார்க்ஸ்க்கு மட்டும் இல்லை, 5 மார்க் கணக்குகளுக்கும் இது பயன்படக்கூடியது. அடுத்தாப்புல எதிர்பார்க்கக்கூடிய கணக்கு ஒன்று பார்க்க போகிறோம். கூடுதல் காண்க 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா 80. இப்போ இதுக்கு டைரெக்டாக நமக்கு சூத்திரம் கிடையாது. இப்போ கொஞ்சம் யோசிக்கணும். 2 + 4 + 6ங்கிறத எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள். 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா 80ங்கிறதுல 2 நான் வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டா உள்ளுக்குள்ளே என்ன ஆகும்? 2 வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த 2ஆல் வகுக்கணும். அப்போ உள்ளே என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா என்னது +40. இப்போ இதுக்கு நமக்கு சூத்திரம் தெரியும். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n = n × n + 1/2. இப்போ திரும்ப நான் அந்த கணக்கை எழுதி இந்த ஸ்டெப்பை எழுதிக்கிறேன். பாருங்கள். 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா 80 = 2 எழுதிட்டேன். இந்த 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அந்த 40க்கு பதிலாக இங்கே மதிப்பை போடலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே 40, இங்கே 41. அப்போ 40 × 41/2. அதை இங்கே எழுதுறேன் பாருங்கள். 40 × 41/2. இப்போ இந்த 2க்கு 2 என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம். அப்போ நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? 40 × 41. இதை பெருக்கி போட்டால் நமக்கு விடை கிடைச்சிடும். ரொம்ப எளிமையான 2 மார்க் கணக்கு. அடுத்தாப்புல பாருங்க. அடுத்த கணக்கு கூடுதல் காண்க. இந்த கணக்கில் பார்த்தீங்களா 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா லாஸ்ட்டில் ப்ளஸ் இல்லை, 40 உறுப்புகள் வரை. ரைட்டா? இது ஒற்றைப்படை எண். சில பேர் கேட்பாங்க, சார் இங்கேயும் ஒத்தப்படை எண் வரணும்னு. இல்லை, 40 உறுப்புகள் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் ஒற்றைப்படை வரும். இல்லைனால் உறுப்புகள் வரைனா அது ஒற்றைப்படையாகவும் இருக்கலாம், இரட்டைப்படையாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். சூத்திரம் எழுத போகிறோம். 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் முடிய. சூத்திரம் என்னது? n². அதை எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தாப்புல பாருங்க. 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 40 உறுப்புகள் வரை கூடுதல். அதான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ n வந்து 40. சிம்பிளாக 40 போடுறோம், ஸ்கொயர்டு போடுறோம். நமக்கு விட என்ன கிடைக்குது? 1600. 4 ஸ்கொயர்டு பண்ணால் 16, 0 ஸ்கொயர்டு பண்ணினா 2 0 போடுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. சரி, அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது நடந்து முடிந்த ஜூலை 2026 கேட்ட கொஸ்டின். இது பாருங்க. கூடுதல் காண்க. 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா +55. லாஸ்ட்டில் ஒரு ஒற்றை எண்ணில் முடிஞ்சிருக்கா? சரி, அப்போ இந்த கணக்குக்கு நம்ம என்ன செய்யணும்னு பாருங்கள். சூத்திரம் என்ன எழுதுகிறோம்? 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா l = l + 1/2². இங்கே எல்லுங்கிறது என்னது? கடைசி ஒற்றை எண். இது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒற்றை எண், அந்த 55 குறிக்குது. ஸோ அப்போ நம்ம கணக்கை எப்படி எழுதிக்கலாம்? இந்த எல்லுக்கு பதிலாக 55ன்னு போட்டு 55 + 1/2². அப்போ நமக்கு விடை 56/2². 56ல் பாதி 28². அதை வர்க்கப்படுத்தினா 784. ஈஸியாக இருக்கா? ரைட். அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கணக்கு. கூடுதல் காண்க. 1 + 4 + 9 + 16 + 225ன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸெட்ரா போட்டு இதை நம்ம எப்படி முதல்ல திங்க் பண்ணணும்? இது வந்து ஸ்கொயர்டுலையும் இல்லை,
இயல் எண்கள்லையும் இல்லை வரிசையாக ஒற்றை எண்கள்லையும் இல்லை அப்போ வேறு ஏதோ ஒரு அமைப்பில் இருக்குல்ல 1 4 9 16லாம் என்னது முழு வர்க்கங்கள். அப்போ இந்த இதை எப்படி எழுதிக்கலாம் 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு எக்ஸெட்ரா லாஸ்ட்டில் 225ங்கிறது 15 ஸ்கொயர்டு. இப்போ இதுக்கு நமக்கு சூத்திரம் தெரியும். நம்ம எழுத போகிறோம் 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர்டு ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. ரைட். இப்போ இதை கண்டுபிடிக்கலாமா? மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கணக்கை எழுதிக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் எல்லா பையங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே 15 போடுறாங்க, 15 ப்ளஸ் 1 போடுறாங்க, 2 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 அதெல்லாம் போடவே வேண்டாம். ஏன் சார் போட வேண்டாம்? இப்போ கவனிங்க, இந்த சூத்திரத்தில் n இருக்குது, n ப்ளஸ் 1 இருக்குது, 2n ப்ளஸ் 1 இருக்குது. இந்த 2n ப்ளஸ் 1 எப்படி வந்துச்சு? இந்த n-ஐயும் n ப்ளஸ் 1-ஐயும் கூட்டினா வருமா? பாருங்க, n ப்ளஸ் n ப்ளஸ் 1 கூட்டினோம்னா 2n ப்ளஸ் 1 வந்துருச்சா? அப்போ இந்த மூணாவது உறுப்புங்கிறது இந்த முதல் உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் கூட்டி வர்றது தான் இந்த மூணாவது உறுப்பு சூத்திரத்தில் இருக்கக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? 15 போடணும், அடுத்தது 16, அடுத்து இந்த 15-ஐயும் 16-ஐயும் கூட்டி எழுதணும். அப்போ எழுதுவோமா? அந்த மாதிரி பாருங்கள், 15 இன்ட்டு 16 இன்ட்டு 31 இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி எழுதிட்டேன். சார் இதில் பிரதியிடணுமா? அதுக்கு மார்க் உண்டா? ஆகா, பிரதியெல்லாம் இட வேண்டாம். இந்த கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2n ப்ளஸ் 1 எப்படி வந்துச்சு? n-ஐயும் n ப்ளஸ் 1-ஐயும் கூட்டினதுனால வந்துச்சு. ஸோ n-க்கு பதிலாக 15, n ப்ளஸ் 1 அதோட அடுத்த நம்பர், இதை ரெண்டையும் கூட்டி போடுங்க 31. ரைட்டாக? ஈஸியாக இருக்கும் இந்த கணக்கெல்லாம். சரி, இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம சுருக்கணும். எப்படி சுருக்கலான்னு பாருங்கள். இந்த 6-ஐயும் 16-ஐயும் சுருக்கிறேன். எப்படி? 3 2 6, 8 2 16. வேற இப்போ 3-ஐயும் 15-ஐயும் சுருக்கலாமா? 1 3 3, 5 3 15. ரைட். இப்போ இனிமேல் சுருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எழுதுறேன் 5 இன்ட்டு 8 இன்ட்டு 31. சரி, இப்போ இதுக்கான விடை என்னங்கிறத பார்ப்போம். 1240. நல்ல கணக்கு. இதை பார்த்துங்க, நிறைய மாவட்டங்களுடைய தேர்வுகளெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிறது செப்டம்பர் 2019 கேட்ட ஒரு கொஸ்டின். கவனிங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 10 ஸ்கொயரின் மதிப்பை காண்க. இதிலிருந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 20 ஸ்கொயரின் மதிப்பை கணக்கிடுக. நல்லா கணக்கு இல்லையா? சரி, அப்போ பாருங்கள், முதல்ல என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு சூத்திரம் எழுதிக்கிறணும். ஸ்கொயர்டுக்கான சூத்திரத்தை எழுதிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன கேட்டிருக்கு? 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர்டு வரைக்கும். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே டெக்னிக் தான் பண்ண போகிறேன். 10 இன்ட்டு 11 இது ரெண்டையும் கூட்டி போடுறேன், 21/6. எதெல்லாம் அடிக்கலான்னு பாருங்கள். முதல்ல 2ஆல் அடித்து பழகுங்க. 3 2 6, 5 2 10. அப்புறம் 1 3 3, 7 3 21. சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நிறைய டீச்சர்ஸ் இப்படின்னு சொல்லி தருவாங்க. இந்த 6-ஐ வந்து 3 2 6ன்னு பிரிச்சுக்கோ அப்படின்ட்டு 3 2 6ன்னு பிரித்து அதுக்கப்புறம் நம்ம 3ஆம் வாய்ப்பாடையும் 2ஆம் வாய்ப்பாடையும் பிரித்து அடிக்கலாம். ஆனால் அதில் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பு விட்டுறாங்க. ஒரு நம்பரை மட்டும் அடிச்சுட்டு இன்னொரு நம்பரை அடிக்காமல் விட்டுறாங்க. ஸோ நம்ம முதல்ல 2ஆல் அடிக்கணும், அப்புறம் 3ஆல் அடிக்கணும். அப்படி ஞாபகிங்க. டைரெக்டாக சில சமயம் 6ஆல் அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடலாம். ரைட்டா? அடுத்த ஸ்டெப் பாருங்க, 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7 இவைகளை பெருக்கி போட்டுரும், 385. இப்போ ஒரு மார்க்கு கிடச்சி போச்சு. அடுத்தது சார் இன்னொன்று கண்டுபிடிக்கணும்ல, 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு. இது ஏற்கனவே இந்த முதல் கணக்கில் பார்த்தோம்ல, அந்த மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இப்போ எழுதணும் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6 ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா 20 ஸ்கொயர்டு. இதில் எது பொதுவாக இருக்குது? 2 ஸ்கொயர்டு எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ அந்த 2 ஸ்கொயர்டை வெளியில் எடுக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது? 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா லாஸ்ட்டில் 10 ஸ்கொயர்டு. இதுக்கு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 2 ஸ்கொயர்டு 4 இன்ட்டு இந்த நம்பரை போட்டுருவோம். அப்போ 4 இன்ட்டு 385 விடை கிடச்சிருச்சு, 1540. இப்போ இதே மாதிரி புக்கில் உள்ள ஒரு கணக்கை நீங்களாக முயற்சி பண்ணுங்களேன். இதான் அந்த கணக்கு. கூடுதல் காண்க 5 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 10 ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா 105 ஸ்கொயர்டு. எதை வெளியே எடுக்கணும்? 5 ஸ்கொயர்டை வெளியில் எடுக்கணும். இப்போ 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா லாஸ்ட்டில் இங்கே வந்து 21 ஸ்கொயர்டு வரும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தாப்பில் நாம் பார்க்க போகிறதும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கணக்கு தான். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் கே ஈக்குவல் டு 325 எனில் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் எக்ஸெட்ரா ப்ளஸ் கே கியூபின் மதிப்பை காண்க. இந்த கணக்கை எப்படி செய்யலான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா கே. எண்ணுக்கு பதிலாக கே இருக்குது. அப்போ அந்த சூத்திரத்தில் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? n × n + 1/2க்கு பதிலாக k × k + 1/2 ஈக்குவல் டு எவ்வளவு? 325 போட்டாச்சா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இது கேட்டிருக்கு, கே கியூப் கேட்டிருக்கு. ஸோ நான் அதை எழுதிக்கிறேன். இதுக்கான சூத்திரம் என்னது? k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு. சார் அங்கே n போட்டோம்ல, எண்ணுக்கு பதிலாக கே போடுறோம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு உள்ளுள்ள உள்ளதுக்கு மதிப்பு நமக்கு தெரியும். ஸோ அந்த 325 போடுறேன், ஹோல் ஸ்கொயர்டு. இதை நம்ம விரித்து எழுதுகிறோம்.
என்ன நம்பர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா? 25. சார் இதெல்லாம் எப்படி சார் ஈஸியா இருக்கு? அந்த 5ல முடியறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த 5 25 போட்டுங்க. இங்க 32 இருக்கா? 32யும் 33யும் பெருக்கி பாருங்க 1056 வரும். அத அப்படியே போட்டுருங்க. நான் சொல்றது புரியுதா பாருங்க. இந்த 5 ஸ்கொயர் பண்ணி 25, 32க்கு அடுத்த நம்பர் 33, 32யும் 33யும் பெருக்குங்க 1056 ஈஸியா வந்துரும். 5ல முடியிற ஸ்கொயருக்குலாம் இந்த மாரி பண்ணலாம். ரைட். இப்ப அடுத்தாப்புல பார்க்க போறதும் இதே மாரியான ஒரு கணக்கு. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் எக்ஸெட்ரா + k கியூப் = 44,100 எனில் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா k. போன கணக்கும் இந்த கணக்கும் மாத்தி மாத்தி நிறைய மாவட்டங்களுடைய தேர்வுகள்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கணக்கை எப்படி செய்யறதுன்னு பாருங்க. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா k கியூப்ங்கிறது 44,100. இதுக்கான சூத்திரம் நமக்கு தெரியும். அதை எழுத போறோம். k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு = 44,100. இப்போ எனக்கு இந்த ஸ்கொயர்டு வேண்டாம். ஏன்னா ஃபார்முலாவில் k மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்போ இங்கே ஸ்கொயர்டு இருக்கக்கூடாது. இப்போ இருபுறமும் என்ன எடுக்கிறேன்? வர்க்கமூலம் காண்றேன். அப்போ எனக்கு இந்த ஸ்கொயர்டு போயிடும். k × k + 1/2. இதுக்கு ரூட் எடுக்கிறோம். 441க்கு ரூட் எடுத்தா 21. 2 சைபர் இருக்கு. ரூட் எடுக்கையில் ஒரு சைபர் ஆயிடும். சரியா? இது என்னது? k × k + 1/2ங்கிறது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k = 210. அவ்வளோதான். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம சில கணக்குகள்லாம் பார்த்துருக்கோம். மொத்தம் 4 வீடியோக்களில் தொகுப்பாக கொடுத்துருக்கேன். சார் இதில் உள்ள கணக்குகள் மட்டும்தான் வருமா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதில் இல்லாத சில கணக்குகளும் பயிற்சியிலிருந்து கேட்கலாம். சில வித்தியாசமான கணக்குகள்லாம் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் செய்யலாம். இந்த கணக்குகளை நீங்கள் நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ தொகுப்புகளை கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு தரம் செய்து பாருங்கள். வாழ்த்துகள்.